ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா என்னடா புதுசா புது செட்டப்பா இருக்கு, ஏதோ புதுசா நெட் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது. நம்ம ஆக்சுவலா இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்ல கொஞ்சம் ஃபிஷஸ் ப்ரீடிங் போட்டிருந்தோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பழைய சப்ஸ்கிரைபர் பார்த்தா தெரியும், புது சப்ஸ்கிரைபர் தெரியுமான்னு தெரியல. நம்ம வீட்ல கொஞ்சம் ஃபிஷஸ் ப்ரீடிங் போட்டிருந்தோம். பட் நமக்கு அங்க இருக்க ப்ரீடிங் செட்டப் அப்படியே எடுத்துட்டு கம்ப்ளீட்டா நம்ம வேற ஒரு பிளேஸ் மாத்திருக்கோம். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ இனிமே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ. பார்ப்போம். இன்னைக்கான அப்டேட் அதான், நம்ம செட்டப் எல்லாத்தையும் மாத்திட்டோம். ஸோ நீ போ பார்ப்போம். இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ண போகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பாருங்கள். ஸோ தேங்க்யூ. டப் சிஸ்டம் எல்லாத்தையுமே நம்ம காலி பண்ணிட்டோம். இப்போதைக்கு ஒரே ஒரு போலார் பேரட் நம்ம இதில் ப்ரீட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்கா? இந்த ஒரே ஒரு போலார் பேரட் மட்டும் தான் போட்டிருக்கோம். எக் அநேகம் ஒன்று வைக்கலாம்னு நினைக்கிறேன். வச்சிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது வேணா நான் எக் வச்சு நான் தனி வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ மீதி இருக்க எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதான் நம்மளோட புது செட்டப்பு. நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபிஷஸ் எல்லாத்தையுமே கீழே இருந்த செட்டப்பை அப்படியே டெரஸ்க்கு மாற்றிட்டோம். ஸோ அதான் பிளான். ஸோ நம்ம ஷேர் நெட்லாம் போட்டு கொஞ்சம் வெயில் ஓவர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக, மழை வந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம சூப்பராக பண்ணிட்டோம். ஏன் இந்த ரீசன்லாம் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கிளைமேட்டுமே நம்ம ஃபிஷஸ் தாங்கணுன்றதுக்காக ஒரு ரீசன் ஆகும். இன்னொன்று கீழே நமக்கு அங்கே வச்சோம்னா நமக்கு செட் ஆகலை அப்படின்ற ஒரு ரீசனாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அதான் நம்ம பிளான். நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே கப்பீஸ் தான் விட்டுருக்கோம். ஆக்சுவலாக நேற்று ஒரு 2 days முன்னாடி தான் நம்ம செட்டப் மாற்றணும். ஸோ நான் பழைய தண்ணியில் அப்படியே தான் மீன் விட்டுருக்கேன். புது தண்ணி ஏற்றலை. ஏன்னா டெம்பரேச்சர் செட் ஆகணும், இந்த 2 மிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே விட்டேன். எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே நம்ம கொண்டு வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருக்கும். அந்த ஒரு ரீசனால அப்படி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது ஃபுல்லாகவே மேல் கப்பீஸாக விட்டுருக்கேன். ஸோ கலெக்ட் பண்ணி எல்லாத்துலேயும் இருக்க மேல்லாம் செப்பரேட் பண்ணி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கொஞ்சம் இருந்துச்சுல, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் விட்டாச்சு. செகண்ட், இதில் கொஞ்சம் குட்டியாக இருக்க ஃபீமேல் கப்பீஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இதில் விட்டுட்டோம். ஃபீமேல் கப்பீஸில் கொஞ்சம் சைஸ் வளரவும் நம்ம இப்போ நமக்கு சன்லைட்டில் வைக்கிறனால என்ன அட்வான்டேஜ்னா கலர் சூப்பராக வருது பார்க்க. ஆனால் சைஸ் இனிமேல் தான் நம்ம பார்க்க முடியும். கலர் சூப்பராக வருது. இப்போ நீங்கள் இதில் பார்க்குறதெல்லாம் ஃபீமேல் கப்பீஸ். இது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸு, கொஞ்சம் அடல்ட் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ப்ரீடிங்கே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த சைஸில் இருக்குது. நம்ம இதையுமே தனியாக போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஏன்னா இது நம்ம தனியாக போட்டு வளர்க்கும் போது அது ப்ரீட் ஆகலை அப்படின்னா சைஸஸ் வேகமாகவே பெருசாகும். நம்ம ஃபீமேலை பொறுத்தளவு பெருசாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். மேலே விட ஃபீமேல் கொஞ்சம் எப்பயுமே பெருசாக இருக்கணும் கப்பீஸில். அப்போ தான் நமக்கு குட்டி நிறையா கிடைக்கும். அது ஒரு டெத் ரேஷியோவும் கம்மியாகும். அது குட்டி ஹெல்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்க்குறது பேரண்ட் சைஸ். இதில் நான் அப்படி தான் வச்சுருப்பேன். டோட்டலாக இதில் 4 ஃபீமேல் கப்பீஸ் இருக்கும், 2 மேல் கப்பீஸ் இருக்கும். நம்ம அதுலேருந்து தான் முக்கால்வாசி நம்ம இதிலேருந்து எடுத்தோம். ஸோ இதான் நம்ம ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ முடிஞ்சால் நான் இந்த வீடியோ இல்லை அடுத்த வீடியோவில் நான் இதை தனியாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்றத காட்டுறேன். நம்ம ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா ஃபிஷஸுமே கொஞ்சம் பெருசாக்கி சைஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கும். ஸோ இதில் இருக்க எல்லாமே ஸ்கேலிங்னா பேரண்ட் சைஸும் கொஞ்சம் நாள் சேல்ஸ்க்கு வந்துடும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூடிய சீக்கிரம் நமக்கு கொஞ்சம் இம்போர்ட்டட் கப்பீஸாக வாங்கி விடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்குது. பார்ப்போம், போ எப்படி வருது ரிசல்ட்டுன்னு பார்ப்போம். ஸோ நம்மகிட்ட செட்டப் போட்டாச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு கன்ஃபார்மாக மோட்ரு வேணும். ஸோ மோட்டருமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால் அந்த மோட்டரை கொண்டு வந்துட்டு இப்போதைக்கு நமக்கு ஒரு டியூப் மாற்றி விட்டுக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். போக நம்ம அந்த மோட்டரை சரி பண்ணி கொஞ்சம் இப்போ இருக்க செட்டப் போட்டிருக்க எல்லாத்துக்குமே நமக்கு ரெகுலராக மோட்டர் போகிற மாதிரி ரெடி பண்ணிடலாம். நம்மகிட்ட ஆல்ரெடி சுவிட்ச் போர்டு இருக்குங்க. ஸோ நமக்கு ரொம்ப அட்வான்டேஜ் தான் அது. நமக்கு கண்டிப்பாக மோட்டர் யூஸ் ஆகும். இது இருக்கிறனால சுவிட்ச் போர்டு இருக்கிறனால நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் முடிஞ்சிச்சு. இல்லைன்னா தனியாக நம்ம சுவிட்ச் போர்ட் போட்டுருக்கணும். நம்ம இதுக்கு மேலே சுவிட்ச் போர்டை கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மழை தண்ணி பட்டாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம மேலே வச்சு கொஞ்சம் உங்களுக்கு அதே வீடியோ ஆட் பண்ணியிருப்பேன். என்ன பண்ணியிருப்போம், 2 செங்கில் வச்சு மேலே நமக்கு சப்போர்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போதைக்கு அந்த மோட்டர் டியூப்பை ஒரு 2 மோட்டருக்கு ஒரு 2 டப்புக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம தேவைப்பட்டால் மாற்றி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதான் நம்ம பிளானு. நான் உங்களுக்கு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபிஷஸ் நான் தனியாக ஒரு அதாவது மேல் கப்பீஸ் இருக்குல்ல, அதை மட்டும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தனியாக நமக்கு நம்மகிட்ட ஒரு சின்ன டேங்க் இருக்கும். அந்த டேங்க்கில் போட்டு உங்களுக்கு நான் டெமோக்காக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சைஸஸ் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது இந்த மாதிரி வைக்கும்போது. சைஸில் கலரும் கொஞ்சம் வெரைட்டியாக தான் வருது. நம்ம ஆக்சுவலாக பேரண்ட் வேறு, பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தப்ப தண்ணி கம்மியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணிலாம் ஏற்றி வச்சுட்டேன். ஸோ பார்க்கவே கொஞ்சம் நல்லா மீன்லாம் ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியும். நல்லாவே இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ஜஸ்ட்டு சும்மா அப்படியே ஒரு இது பண்ணி தான் கலெக்ட் பண்ணேன். உள்ள நிறையா பீசஸ் இருக்குது, பட் நான் கலெக்ட் பண்ணது கொஞ்சம் தான் கலெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இதில் இருக்க எல்லாமே மேல் கப்பீஸ். கலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பட் பேரண்ட் இந்த மாதிரி இருக்காது. பேரண்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். கப்பீஸ் பொறுத்தளவு கலர் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதாவது ஃபேன்சி கப்பீஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் நமக்கு எப்படி வரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஏன்னா ஃபீமேல் அதோட பிரஷ் லைன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறி வரும். ஸோ நம்ம அதை கன்ஃபார்ம் கணிக்க முடியாது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே தண்ணி கொஞ்சம் நிரப்பி வச்சிட்டோம். இது மோட்டரை ஆன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு
இதை தண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஆக்சிஜன் வேணுன்றதுக்காக பண்ணியாச்சு. மேக்ஸிமம் டெரஸில் வந்து ஆக்சிஜன் தேவைப்படாது. என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னா வேகமாகவே தண்ணி வந்து எவாப்ரேட் ஆயிரும். ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எவாப்ரேட் ஆகாது, டெரஸ்ன்றப்ப வந்து அந்த வெயிலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆயிரும். இதை பார்த்துக்கணும். தென் வந்து இப்போ ஃபிஷஸ் உங்களுக்கு 2 பீஸை மட்டும் கலெக்ட் பண்ணி விட்டுருக்கேன். மொத்தமாக வந்து நான் ஒரு 10 பீசஸ் கிட்டே விட்டுட்டு உங்களுக்கு தனியாக காட்டியிருப்பேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாம் 2மே மேல். நம்ம உள்ளே இருக்க எல்லாமே ஒரு 2-3 ஃபீமேல் மட்டும் உள்ளே எதிர்பாராமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம கலெக்ட் பண்ணணும். பட் இப்போ பார்த்துருக்கீங்க எல்லாமே வந்து மேல் பீசஸ் சூப்பரான கலரில் இருக்குது பார்க்கவே. எனக்கு இந்த மாதிரி ஒரு டப்பில் வச்சு வளர்த்து அதை நம்ம கலர் போட்டு பார்க்கும்போது வந்து டேங்க்கில் விட்டோம்னா சூப்பராக தெரியும் பார்க்க. கலர் வந்து வேறு லெவலில் தெரியும். அதுவும் சைஸ்லாம் வந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. இது வந்து இப்போ ஆக்சுவலாக அடல்ட் ஸ்டேஜ்னு சொல்ல முடியாது, 2க்கும் நடுவில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் வந்து ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும், அந்த லெவலில் இருக்குது. ஸோ சூப்பராகவே இருக்குது பார்க்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதான் உங்கள்கிட்ட காட்டணும்னு சொல்லி காட்டினேன். ஸோ நெக்ஸ்ட்டு மேபி வீடியோவில் வந்து நம்ம பேரண்ட் சைஸ் என்ன சைஸ் இருக்குது, ஃபீமேல் சைஸ் எப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபிஷஸ் வந்து நான் காட்டுறேன். இதில் இப்போதைக்கு வந்து வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்றதுக்காக நான் டக்குன்னு முடிச்சிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வந்து டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.